தான் இங்கே வந்திருக்கிறோம். புரியுதா? சபைன்றது இயேசுவை குறித்து அறிந்து கொள்றதுக்காக. எப்படி அவர் சொல்லுங்க, எப்படி அவர் பேசுவார், எப்படி நடப்பார், எப்படி பார்ப்பார், எப்படி சிந்திப்பார், எப்படி வாழ்வார். ஏன் அவரோட கூட இப்போ அந்த கல்யாண பொண்ணுக்கு மாமியார் வீட்டுக்கு போகும்போது சொல்லி கொடுக்குற மாதிரி இது சபைன்றது. புரியுதா? அதனால் தாய் சொல்லித்தரா மாதிரி. இப்போ தாய்ங்க சொல்லித்தர்றதும் இல்லை. அந்த காலத்தில் தாய்ங்க நிறைய பிள்ளைங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஒரு வாழ போகிற அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி செய்யணும், நீ வீட்டை தூத்து எடுக்கணும், பாத்திரத்தை தேய்க்கணும், அந்த மாதிரி வெளியில் போய் தண்ணி தெளிக்கணும், அந்த மாதிரி வர்றவங்களுக்கு வந்தாங்கன்னா கால் கழுவுறதுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கணும். அப்புறம் எல்லா வீட்டு வேலை, அதாவது மாடு வச்சுருக்கணும், அந்த சாணியெல்லாம் எடுக்கணும், அங்கெல்லாம் போய் பெருக்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன சொல்லி தருவாங்கன்னா, கிராமத்தில் இதெல்லாம் உண்டு. அப்புறம் புருஷன் குளிக்க போவான், போய் பின்னாடி போய் அவன் முதுகை தேய்ச்சி